திருவள்ளூரில் யாத்திரை மேற்கொண்ட பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்போது அதிமுக முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார் விமர்சனத்திற்கு பதிலளித்த அவர் செல்லா காசாக இருந்து வரும் RP உதயகுமாருக்கு எல்லாம் பதில் சொல்ல விருப்பமில்லை என விமர்சித்து பேசினார். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அடுத்த கீரப்பாக்கம் பகுதியில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் சார்பில் நேரடி நெல் கொள்முதல் நிலைய திறப்பு விழா செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் தலைமையில் நடைபெற்றது. இதில் குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன், திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் SS பாலாஜி ஆகியோர் கலந்து கொண்டு அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை திறந்து வைத்து விவசாயிகள் பயன்பாட்டிற்கு வழங்கினர். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் தாமு அன்பரசன், அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளிடம் அதிகாரிகள் கமிஷன் கேட்பதாக எழுந்து வரும் புகாரின் அடிப்படையில் கமிஷன் கேட்போர் குறித்து ஆதாரத்துடன் நிரூபித்தால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார். ஏற்கனவே அந்த பாவம் அங்கங்கே நஞ்சு போகுது. இதை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்கிட்ட சொன்னோம். நாங்கள் நிறைய நெல் உற்பத்தி ஆகுது, விவசாயிகள் பாவம் அங்கங்கே களங்களில் போட்டு மழை நேரம் திடீர்னு மழை வருகிற போது பாதிச்சு முளைச்சிடுது. அதனால் நிரந்தரமாக ஒரு தீர்வு காணணும்னு சொன்னால் பெரிய குடவுன்கள் தேவை. அதுக்கு முதல் கட்டமாக நம்ம ஆட்சி வந்த உடனே 14.5 கோடி ரூபாய் சிலாவட்டத்தில் 15,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யக்கூடிய அளவிற்கு அந்த கிடங்கு அங்கே கட்டப்பட இப்போ டெண்டர்லாம் வச்சாச்சு, ஆரம்பிக்க போகிறாங்க. இப்போ கீரப்பாக்கத்தில் இது மேய்க்கால் நிலம் என்பதால் அரசுக்கு CLAக்கெலாம் நாங்கள் அமைச்சிருக்கிறோம், ப்ரொபோசல் அமைச்சிருக்கிறோம். இங்கேயும் அதே மாதிரி ஒரு 15,000 மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யக்கூடிய அளவிற்கு இப்போ மிகப்பெரிய அந்த நெல்முதல் நிலையங்கள் இங்கே அமைக்கப்பட இருக்கிறோம் என்பதை தெரிவித்து. சென்னை திருவொற்றியூர் பூங்காவனபுரத்தை சேர்ந்தவர் ரஞ்சித். இவரது மகள் ராஜா தனியார் பள்ளியில் படித்து வந்த நிலையில் நேற்று மகனை அழைத்து வருவதற்காக பள்ளி வாசலில் காத்திருந்தார். அப்போது அவரை பின்தொடர்ந்த 6 பேர் கொண்ட மர்ம கும்பல் அவரை சரமாரியாக தாக்கியுள்ளனர். பயந்து போன ரஞ்சித் பள்ளியினுள் 2 கைகளிலும் வெட்டுக்காயத்துடன் பதுங்கிக் கொண்ட அவர் அக்கம் பக்கத்தினர் மீட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார். இந்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக திருவொற்றியூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து CCTV காட்சிகளை ஆய்வு செய்து சம்பவத்தில் தொடர்புடைய சுரேஷ் மற்றும் அரவிந்த் ஆகிய இருவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட 4 பேர் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள தனியார் கல்லூரியில் மகளிர் திட்டத்தின் மூலம் மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு ரூபாய் 57.82 கோடி மதிப்பீட்டிலான வங்கிக் கடன் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மாவட்ட ஆட்சித்தலைவர் அருண்ராஜ் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சிறு, குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் கலந்து கொண்டு மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு வங்கிக் கடன் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி, மதுசூதனன், SS பாலாஜி, தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவன இயக்குனர் மணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் தேரடி பகுதியில் பாத யாத்திரை மேற்கொண்ட பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பொதுமக்களிடம் சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், தொழில் நிறுவனங்களை தொடங்குவதற்கு ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் 30% வரை தொழில் நிறுவனங்களிடம் கமிஷன் கேட்கும் காரணத்தினால் இங்கு முதலீடு செய்து தொழிற்சாலைகளை கொண்டு வர முதலீட்டாளர்கள் தயக்கம் காட்டுவதாக குற்றம் சாட்டி பேசினார். மன்மோகன் சிங் என்ன சொன்னார்னா, 2009 மறுபடியும் காங்கிரஸ் ஆட்சி வந்த பொழுது கருணாநிதி அவங்க மன்மோகன் சிங் சொல்றாங்க, யாருக்கு வேண்டுமானாலும் மந்திரி கொடுக்கிறேன், ஆனா TR பாலுக்கு மட்டும் கொடுக்க மாட்டேன். மன்மோகன் சிங் அவர்கள் வாயை திறந்து பேசுறது அப்பதான் நிறைய பேசினாரா, இந்தியா தப்பிச்சிருக்கோம். யாருக்கு வேண்டுமானாலும் அமைச்சர் கொடுக்கிறேன், TR பாலுக்கு மட்டும் நான் கொடுக்க மாட்டேன். 2009 அமைச்சரவை மறுக்கப்பட்டவர் TR பால். அடிச்ச கொள்ளையவர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.